ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். ஓம் ஸ்ரீ கலக சித்தரே நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலக சித்தரே நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலக சித்தரே நமோ நமக. முருகா முருகா சூப்பர். வாங்க, இன்னைக்கு ஒரு கிராமத்து சமையல். டக்குன்னு அவங்க செஞ்சு சாப்பிட்டு வேலைக்கு அவங்க காட்டில் வேலை செய்கிறதுக்கு ஓடுறாங்க இல்லைங்களா, அந்த சமையல் தான் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க. அடுப்பு சிம்பிளான சமையல், ஆரோக்கியமான சமையல். அவங்க எந்த மெத்தடில் சாப்பிட்டு டக்குன்னு இது காலையில் அவங்க 6 மணிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. இது இன்றைக்கும் காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்குது. இது 30 வருஷம் முன்னாடி 30-40 வருஷம் கூட நம்ம வச்சுக்கலாம். இது என்ன, எங்கள் ஃபேமிலிலையும் நடந்தது தான், எங்கள் குடும்பத்தில் நடந்தது தான். அதுதான் இன்றைக்கி நான் இப்போ எடுக்க போகிறேன். இது கம்பை ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு மிக்சியில் போட்டு 1-2 கொரகொரப்பாக அரைச்சி தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன். கம்பு கம்பு நல்லா வெந்துடுச்சு. சரி, அது குழம்பு, இந்த சீக்ரெட் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மாவு போடும்போது உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் களி சீக்கிரமாக செய்யணும், டக்குன்னு அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு. இப்போ சட்டி காஞ்சிடுச்சுங்க. நல்லா 2 பாத்திரம் டக்குன்னு சூடாயிடுது. இது எங்கள் பாட்டி காலத்தில் எல்லார் குடும்பத்துலையுமே இந்த மாதிரி தான் நாங்கள் கிராமத்தில் செய்வாங்க. நான் அதை தான் இப்போ டக்குன்னு செய்யுது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுங்களா. அடுத்தது டக்கு நல்லா சுடாயிடுச்சுங்க பாருங்கள். பூண்டு ஒரு 10 பல் தட்டி வச்சுருக்கிறேன். 3 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பூண்டை போட்டுருவேன். அடுத்தது வெங்காயம். அவங்க 5 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்திருப்பாங்க. எழுந்திரிச்சு இந்த சமையலை அவங்க செய்கிற மெத்தடை தான் நான் உங்களுக்கு இப்போ கற்றுறேங்க. அந்த கம்பை எடுக்கிறதுக்கோசரம் இந்த இதை அவங்க சட்டியில் தான். ஏன்னா இப்போ தான் நம்ம எல்லாம் பார்த்துக்கணும். அப்போ மீறி இருந்தால் இந்தோலியத்தில் லேசாக பாருங்க அந்த பாத்திரம் தான். அடுத்தது தக்காளி போட்டுக்கலாங்க. அவங்கள ஆரோக்கியமாக சாப்பிட்டு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படின்றத தான். இதோட இப்போ கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது சீக்ரெட் பொடின்னு சொல்லிட்டு நான் வச்சுருப்பேன். இதில் ஜீரகம், மிளகு, பெருஞ்சீரகம்,
மிளகு எல்லாமே போட்டு கூட வந்து கொஞ்சோண்டு கருங்கொல்லும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பொடி பண்ணி. நிறைய ஜீரகம் ஆயிடுச்சுன்னு தான் அதில் பெருங்காயம் இருக்கும். இது வந்து அவங்க சிம்பிளாக மண் பாத்திரத்தில் தான் செய்வாங்க. ஏன்னா அது பாத்திரத்தில் வந்து குழம்பு இருக்குது சாம்பார், அதனால அதை இப்போ யூஸ் பண்ணல. வெண்டைக்காய் கழுவி தோட்டத்தில் அப்படியே பறிச்சுட்டு வந்து கழுவி வச்சுருவாங்க. அவங்க இதுதான் இந்த மெத்தடில் தான் அவங்க வந்து பல நூற்றாண்டும் இப்படி தான் அவங்க சமையல். இது இங்கே பக்கத்துலேயே அடுப்பு பக்கத்துலேயே தான் வந்து அரைக்கிறது ஆட்டுக்கல் மாதிரி வச்சுருப்பாங்க. பக்கத்துலேயே அடுப்பு பக்கத்துலேயே ஒரு திண்ணை மாதிரி போட்டு எங்கள் குடும்பத்தில் நிறைய குடும்பத்தில் அப்படி தான் இருக்கும். விளைச்சில் வச்சுருப்பாங்க. அந்த உப்போட காய் கொஞ்ச நேரம் வேணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, மிளகாய் வரமிளகாய் ஒரு 10, ஒரு தேங்காய் உளுந்து கொள்ளு. இதை வந்து கல்லில் அம்மியில் வச்சு அரைச்சி, ஏன்னா ஜீரகம் இதிலே போட்டிருக்கிறேன் அதனால ஜீரகம் இதில் தேவையில்லை. மிளகு ஜீரகம் பூண்டு இப்படி தான் தட்டி போட்டுருவாங்க. இந்த வரமிளகாய் கொஞ்சம் வரமல்லி தூள் இருக்குது, நம்ம இதோட போட்டு கொஞ்சம் இப்போ மிக்சியில் வந்து நைஸாக அரைக்க மாட்டாங்க. கல்லில் வந்து கொரகொரப்பாக அரைச்சி இந்த காய் வெந்த உடனே ஊற்றிடுவாங்க. அவங்க நம்ம இப்போ எண்ணெய் விட்டு நான் வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கிறேன் இல்லைங்களா, அவங்க அதெல்லாம் கூட செய்ய மாட்டாங்க. டக்குன்னு சும்மா இருக்கிறத விளக்கெண்ணெய், அதாவது கொட்டாமனுக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம விளக்கெண்ணெய்க்கே எவ்வளோ சிரமப்படுறோம்ப. அவங்க வந்து அவங்களோட தோட்டத்திலே, இப்போ நம்ம தோட்டத்தில் இப்போ எங்கள் தோட்டம் இருக்குன்னு, எங்கள் தோட்டத்திலே வந்து சுற்றி அதுக்குன்னு தோட்டத்தை சுற்றியுமே வேலி போட்ட மாதிரி, அதுதான் ஆமனுக்கு கொட்டாமனுக்குன்னு சொல்லிட்டு போட்டு விட்ருவாங்க. அதை வந்து யாருக்குமே தர மாட்டாங்க வெளியில். ஏன்னா அவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக இந்த மத்துக்கொட்டை, தட்டைப்பயிறு, கொள்ளு இதெல்லாம் வேக வைக்கிறதுக்கு, அப்புறமா நம்ம இந்த ஆட்டுக்கல்லாம் வந்து சூப்பு செய்ய முடியுங்களா, அதுக்கு வந்து மஞ்சள் தூளும் விளக்கெண்ணையும் போட்டு தான் நைட்டு அடுப்பில் வேக வச்சுருவாங்க. அது பாட்டுக்கு அது அந்த அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த விறகு கட்டை வைக்கிறது நல்லா எரிஞ்சிட்டு அப்படியே இருக்கும். அந்த வேக்காட்டிலேயே அவங்க அந்த விளக்கெண்ணையும் மஞ்சள் தூளும் போட்டு வேக வச்சுட்டு அவங்க காலையில் அது குழம்பு செய்வாங்க. இப்போ வந்து நம்ம இந்த சீக்ரெட் பொடின்னு இல்லைங்களா, இந்த பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் இது வந்து இப்போ நம்ம இந்த கொள்ளும் தேங்காயும் இந்த அடுப்பும் பத்தது, ஏன்னா அது ஆல்ரெடியே வந்துடுச்சு. நம்ம கொஞ்சோண்டு அது மறுபடியும் சூடாகி கொடுத்தாதான் நமக்கு வந்து பாருங்கள் தக்காளியும் நல்லா இதாகிடுச்சு. நான் ஒரு வேக்காடு, அதாவது நம்ம வெண்டைக்காயை வந்து அவங்களுக்கு அரை வேக்காடாக இருக்கணும். கொஞ்சம் வெண்டைக்காய் கூட இந்த சொல்லுவாங்க, இது என்ன குழந்தைங்க சளி மாதிரி குட்டி குழந்தைங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வளவளன்னு வேக வச்சுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவாங்க. காய் வந்து அரை வேக்காடாகவே இருக்கணும். கொஞ்சம் முறுக்கா அந்த பச்சை வேக்காடு இருக்குது பாருங்க, அதோட தான் நம்ம இன்னைக்கு வந்து பத்தியத்துக்கொசரம் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா, இப்படி தான் சாப்பிடணும் அரை வேக்காடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம காய்களெல்லாம் அரை வேக்காடை வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா, உடம்பு இப்படி இருக்கணுன்றதுக்கொசரம். அவங்க முள்ளங்க, இப்போ நம்ம முள்ளங்க வந்து குழம்பு செஞ்சு சாப்பிட்றோம். இப்போ எங்கள் வீட்டில் என்ன செய்வாங்க, எங்கள் பாட்டியெல்லாம் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கிறேன், கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கிறேன். வந்து இந்த வரமிளகாயும்
கொள்ளு இவ்வளோ கொள்ளும் போட போகிறதில்ல, சும்மா ஏன்னா அதிலே ஆல்ரெடியாக அந்த பொடியிலே வந்து கொண்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் இதை அரைச்சிக்கலாங்க. எப்படி இருக்கு பார்க்கலாங்க. காய் வந்து தெரியாது, ஏன்னா இதே முடி இருக்கிறதுனால சரி கவனிக்கல, சாரிங்க. இந்த வெண்டைக்காயை எல்லாம் உட்காரிச்சு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தேங்காயும் கொஞ்சோண்டு கொள்ளு இது போட்டு வரமிளகாய் கொரப்பாக இருக்கணும். இது பருப்பு நம்ம வறுத்து பருப்பு உடைச்சி போட்டு குழம்பு செய்யும்போது எந்த அளவுக்கு, இப்போ வரமிளகாய் பூண்டு எல்லாமே அப்படியே போட்டுருவாங்க, இல்லை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுருவாங்க. அது கொரப்பாக தான் இருக்கணும். அப்போ போட்டு நம்ம அதை வேக வச்சு கடையும் போது நமக்கு அந்த அவங்க களி செஞ்சு சாப்பிடும்போது அவங்க அது மெல்லும்போது அந்த பருப்பு ஒன்றா ரெண்டாக வாய்க்கு கிடைக்கணும். அது கத்திரிக்காயாக இருக்கட்டும், வெண்டைக்காயாக இருக்கட்டும், அதோட சேர்ந்து அவங்க மெல்லும்போது அந்த காயும் வந்து அந்த ஒரு சத்தம் கேட்கும், அரை வேக்காடு சத்தம் கேட்கும். இந்த பருப்பும் வந்து மெதுவாக அந்த பல்லுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் இது 40 வருஷம் முந்தி காலகட்டத்தில் எல்லாம் இப்படி தான் அர்ஜென்ட்டாக சமைச்சு சாப்பிட்டு அவங்களோட உடம்பு 100 வருஷத்துக்கு மேலே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு. இப்போ இந்த காயில் இந்த தக்காளியில் எல்லாமே மருந்து இருக்குது. அப்போல்லாம் எந்த மருந்தும் இல்லை, மாட்டு சாணம் தான். அந்த வக்கிப்பில்லு அதில் எல்லாம் அது கோமியத்தில் எல்லாமே வந்து மக்கி போகணும். வருஷக்கணக்கில் அது அப்படியே எத்தனை மாடு இருந்தாலும் எடுத்து அப்படியே கூட்டி ஒன்றா சேர்த்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா அது வருஷத்துக்கு ஒரு தாட்டி எடுத்து அந்த விவசாய நிலம் ஓட்டி விடுறதுக்கு உழவுறதுக்கு முந்தி எல்லாம் அங்கங்கே கொட்டி வச்சுருவாங்க. கொட்டி வச்சுட்டு மழை கொஞ்சம் சாரில் அடித்ததுக்கப்புறம் அந்த சம்மர் சீசனில் தான் உங்களுக்கு விளைச்சல். மற்ற நேரத்தில் வந்து நெல், கம்பு, ராகி அந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி கிணத்துல ஊற்று தண்ணி இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே வருஷ பொருள் தான். இப்போ தான் நினச்சேன் எல்லாம் சொட்டு நீர் பாசனம் மூலிமா நிறைய நம்ம காய்கறிகள், கீரைகள் எல்லாமே வந்து மருந்து வகையில் 1 மாதத்துலே நமக்கு அறுவடை கொடுக்குற மாதிரி நம்ம எல்லாமே 15 நாள் 1 மாதத்துலேயே வந்துடுது. அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம்ப. அது எந்த அளவுக்கு நம்ம வேகமாக பண்ணிட்டு இருக்கிறோங்களோ அந்த அளவுக்கு நமக்கு கெடுதல் இருக்குது. 100% கெடுதல் இருக்குது. ஆனால் அதை நம்ம யாருமே புரிஞ்சிக்கிறதில்ல, தெரிஞ்சிக்கிறதும் இல்லை. அவங்க அதனால தான் ஆரோக்கியமாக சளி காய்ச்சல் வருஷத்துக்கு ஒரு தாட்டி இந்த சம்மர் சீசனில் வந்த மாதிரி இந்த வெயில் காலத்தில் அவங்க வந்து சரியாக கொஞ்சம் உடம்ப கூலிங் பண்ணிக்கிறதுனால அம்மைன்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தர் தான் அவங்க வீடு நுழை. அப்போ வந்து அந்த வீடு சுத்தபத்தமாக வச்சுட்டு யாருமே வீட்டான சேர்த்தாமல் ஒரு 11 நாளைக்கு ஒரு 21 நாளைக்கு அந்த மாதிரி கட்டுப்பாடாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்தால் 3 மாதம் உடம்புக்குள்ளே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து சுத்தபத்தமாக இருந்து அவங்க உடம்பு ஆரோக்கியம், மனசு ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே ஆரோக்கியமாக இருந்ததுக்கு காரணமே அதுதாங்க. இப்போ நான் உப்பு போட்டேன், எல்லாமே போட்டு இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட்டு குழம்பு டக்குன்னு இது ஒரு அரை மணி நேரம் கூட இல்லைங்க, அவ்வளோ நேரத்துக்கு. ஏன்னா அடுப்பு ஒரு பக்கம் எரிஞ்சிட்ருக்கும், ஒரு பக்கம் ஒலை காஞ்சி அதில் இது நான் இப்போ கம்பு போட்டிருக்கிறேன். அவங்க வந்து கம்பும் போடுவாங்க, அரிசியும் போடுவாங்க, ராகி மாவு போட்டு வெறுந்தவங்க கிளறி சாப்பிட்டு டக்குன்னு போடுவாங்க. இதில் ஒன்று அவங்க கட்டி பெருங்காயம், நம்ம தான் இப்போ பெருங்காயம் யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். அப்போல்லாம் அதிகமாக பெருங்காயம் யூஸ் பண்ணால் சீக்கிரமாக பல் போயிடும், பல் வேறு சேர்த்து போயிடும்னு சொல்லிட்டு பெருங்காயம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க.
ஏன்னா அப்போல்லாம் நிறைய சமையல்லே வந்து சாஸ்திரங்கள் சம்பிரதாயத்தை வச்சு வச்சு சமையல் செஞ்சு இது சேர்த்தனா அப்படி ஆகும், அது சேர்த்தனா அப்படி ஆகும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா பொருள் எதுவுமே சேர்த்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு உடம்ப வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்குவாங்க. அவங்க சமையலும் இருக்கட்டும், எதுலேயும் இருந்தாலும் நம்மளாம் அந்த மாதிரி தான் இப்போ எல்லாமே ஓடிட்டுருக்கிறோம்ப. ஆனால் அட்வான்ஸாக ஓடிட்டுருக்கிறது மருந்தில் விளையிற பொருளை வச்சுருந்தாங்க. நம்ம எல்லாம் சாப்பிட்டு போயிட்டுருக்கிறோம்ப. என்ன செய்கிறது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒவ்வொன்றுத்துலேயும் இப்படி நினச்சிட்டு இப்போ வந்து குழம்பு கொதிச்சிருச்சு. எடுத்து இந்த பக்கம் மாற்றிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிட்டு அது வேலை முடிஞ்சிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. ஒரு கொதி வந்தால் போகிறோம். அது நம்ம எங்கே வாசம் வந்து அந்த பருப்பு அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுறது வாசம் நமக்கு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சோண்டு நமக்கு தேவை இருக்கிற அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். சோளம், வெள்ளை சோளம் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம கூழ் தான் காய்க்கிறோங்க. அங்கே எத்தனை வகையில் வெள்ளை சோளம், சிவப்பு சோளம் அரைச்சிட்டு இருந்து வச்சு அதில் களி செஞ்சு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க பாருங்க. ஒன்றுமே இருக்காதுங்க. பூண்டு, வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான். அவ்வளோ பக்குவமாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, முள்ளங்கி, பச்சை முள்ளங்கி வந்து அப்படியே பறிப்பாங்க. கல் இருக்கும், அம்மிக்கல் ஆகட்டும், தோட்டத்தில் இருந்தாலும் சரி. ஒரு மிளகாயும் புளியும், ஏன்னா ஆல்ரெடியே தோட்டத்தில் ஒரு கொட்டாய் மாதிரி கீத்து கொட்டாய் போட்டிருப்பாங்க. அங்கே எல்லாமே உப்பு மிளகாய் எப்போவுமே வச்சுருப்பாங்க ஒரு பானையில். ஏன்னா இங்கேருந்து கஞ்சி கொண்டு போனால் அங்கே நமக்கு எதாவது தேவைப்படும். இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டால் அங்கேயே ஒரு சட்டியை எடுத்து வைப்பாங்க, மண் பாத்திரத்தை. ஒரு ஏதாவது ஒன்று கடையாக, ஏன்னா தோட்டத்தில் எப்போல்லாம் ஈஸியாக கிடைக்கும் கடை இல்லையா, கோழி ஒன்று பிடிச்சா அங்கேயே செய்வாங்க, சாப்பிடுவாங்க. அப்படி விருந்தாளிங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா அந்த மாதிரி காலத்தில் அவங்க அப்படி கொண்டாடுவாங்க. அதனால் எல்லாமே வந்து தோட்டத்துலேயும் வச்சுருப்பாங்க, ஒரு ஷெட்டு வீட்லேயும் இருக்கும். முள்ளங்கி வந்து அப்படியே பறிப்பாங்க. அந்த பறிச்ச இதை இலையை மட்டும் கட் பண்ணி போட்டுருவாங்க. கட் பண்ணி போட்டு உடனே அது வந்து அம்மியில் ஒரு ஒரு கொஞ்சோண்டு ஒரு புளி, கொஞ்சோண்டு ஒரு 4 வரமிளகாய் வச்சு அப்படியே அரைப்பாங்க. 1-2 தான் அரைச்சி உப்பு வச்சு அரைச்சி அந்த முள்ளங்கி அப்படியே அந்த கல் வச்சு தட்டுவாங்க. அம்மியில் வச்சு தட்டி இந்த மாதிரி ஒரு தட்டு இருக்கும். இந்த பாத்திரம் தான் அப்போ எல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த தட்டில் வச்சு அந்த காரத்தில் புளிப்புள் போட்டு அந்த முள்ளங்கி புரட்டிட்டு இந்த களி செய்வாங்க. அருங்கல் களியாக இருக்கட்டும், சோளமாவாக இருக்கட்டும், கம்பாக இருக்கட்டும், களி செஞ்சு உருண்டை பிடிச்சி அந்த கல்லில் நம்ம எக்ஸ்ட்ரா கழுவும் பாருங்கள், அதை கழுவாமல் அந்த காரத்தை அப்படியே விட்டுருவாங்க. அந்த கழுவி வந்து அந்த கல்லில் இப்படி தட்டிட்டு அது இப்படி உருட்டி அதை உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க எங்களுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது தாளிக்கல, ஒன்றும் பண்ணல, எதுவுமே இருக்காது. ஒரு பூண்டு, வரமிளகாய், இது அது பூண்டு கூட சில நேரத்தில் வந்து போட மாட்டாங்க. புளி, வரமிளகாய் வச்சு மாங்காய்க்கும் அதே மாதிரி தான் செய்வாங்க. அதை தொட்டு அப்படியே ஒரு சொம்பு கூழ் கொடுப்பாங்க பாருங்கள், அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். இந்த மாதிரி ஆரோக்கியமாக சாப்பிட்டு இருந்தவங்க தாங்க அந்த காலகட்டத்தில் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. எந்த நோய் நொடி இல்லாமல். நம்ம எடுத்ததுக்கெல்லாம் இப்போ பயந்துட்டு எடுத்ததுக்கெல்லாம் நம்ம சாப்பாட்டு முறையில் நிறைய சிரமப்பட்டு இருக்கிறவங்க சாப்பிட்டு உடம்புங்களை வந்து கெடுத்துட்டு ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து கம்பு நல்லா பாருங்கள் கொதிச்சுட்டு இருக்குது. மாவு போட்டு நம்ம கிண்டிடலாம். குழம்பு வேலை அவ்வளோதாங்க. மாவு எடுத்து ராகி மாவு எடுத்து
நம்ம களி கிண்டிடலாம். நான் நிறைய முறை களி கிண்டுறது உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேங்க. தொட்டாங்குச்சி வச்சு தாங்க நான் மாவு எடுத்துட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். டக்குன்னு வந்து அப்படியே கைக்கு அடிக்கும். அவ்வளோதாங்க. இது வேக வேக நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து கட்டி பிடிக்காது. அப்போ வந்து கைக்கு அடிச்சிட்டாங்க, வந்து அடிச்சிருச்சு. இது இப்போத்துக்கு இல்லைங்க, இப்போ காலையில் டிஃபன் இது. காலையில் டிஃபன் முடிஞ்சிட்டு தனக்கண்ணு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் கொண்டு போகணும். அப்புறம் மீதியாக இருக்கிறத அப்படியே வச்சுருவேன். நைட்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவேன். காலையில் வந்து தயிர் போட்டு இது தான், ஏன்னா கம்பு போட்டிருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். இவ்வளோ தாங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா 10 நிமிஷம் கூட வேக உள்ளங்க. எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு 2 நாள் கூட வச்சுருந்து நம்ம சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்லது உடம்புக்கு. இதை நம்ம அப்படியே அந்த குழம்பு தொட்டு சாப்பிட்றதுக்கு வாயில் எச்சு ஊறும். இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு ஆரோக்கியமான சமையல் நேரத்தில் இருந்துச்சு. சாமி கும்பிட்டு இப்படி கிளறி ஊற்றிட்டே இருக்காங்க. அதில் இருக்கிற அந்த சின்ன குட்டி குட்டியாக ஒரு இது இருக்கு இல்லைங்களா, மாவு, அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். சரிதாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ஆரோக்கியமான சமையலை செஞ்சு சாப்பிட்டு நீங்களும் நல்லபடியாக குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும். யார் யார் வெப்பம் கிடைக்குதோ அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிங்க. நன்றி. நன்றிங்க. ஓம் ஸ்ரீ கலைகேசர் நமோ நமக நமோ நமக நமோ நமக. நன்றிங்க. நன்றி.